காயல் சமையல் பகுதியில நம்ம பார்க்க போற சமையல் வந்து இன்னைக்கு மிளகு ரசம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது. இப்போ எங்க பார்த்தாலும் மழை காலமா இருக்கிறதுனால, இந்த ரசம் வந்து வாரத்துக்கு 2, 3 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மிளகு ரசம் குழந்தைங்களுக்கு கூட குடுக்கலாம். ரொம்ப நல்லது அது. சளிய கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மிளகு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 2 டீஸ்பூன். பருப்பு துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், சீனி உங்களுக்கு தேவைன்னா சீனி போட்டுக்கலாம். அது ஒரு பிஞ்ச் தான் எடுத்திருக்கேன் சீனி. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து அரை டீஸ்பூன் எடுத்துங்க. பூண்டு 3லேருந்து 4 பல்லு யூஸ் பண்ணலாம். காஞ்ச வத்தல் 3, பச்சை மிளகாய் தேவைன்னாலும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். பெருங்காயம் கொஞ்சம், சிலர் வந்து பூண்டு போட்டால் பெருங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டுமே நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதில் வந்து புளி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல்னா தேவையான அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுங்க. புளி பேஸ்ட்டை எப்படி கரைக்கணும்னா, வெது வெதுப்பான கால் டம்ளர் தண்ணியில் அரை டேபிள் ஸ்பூன் புளியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா கலக்கிடணும். பச்சை தண்ணியில் கலந்தால் கலராது. இப்போ துவரம் பருப்பை வந்து கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். குக்கர்னா நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் அது. இது நான் பருப்பை வந்து தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். பருப்பு குழம்பு பண்ணுறதா இருந்தால் அந்த தண்ணியை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம குக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சீரகத்தை, மிளகு, பூண்டு இதெல்லாம் நல்லா வச்சு உரலில் வச்சு தட்டிடுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லு நல்லா உரலை வச்சு தட்டிக்குங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இடிச்சுக்கணும். இப்போது பருப்பு தண்ணியை ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1-1.5 கப்பு எடுத்துங்க. தட்டி வச்ச மிளகு, சீரகம், கொத்தமல்லி இதையும் எடுத்து தனியாக வச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். 2 அல்லது 3 டீஸ்பூன் இதில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிங்க. காஞ்ச வத்தலையும் போட்டு தாளிங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றுங்க. புளி தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச பருப்பு தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு தேவைக்கு போட்டுங்க. அந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்ச மசாலாவையும் இதில் கலந்துருங்க. தேவைக்கு உப்பு போட்டுங்க. நான் சொல்ல மறந்தாலும் சேர்த்துங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஓரளவு கொதி வந்த உடனேயும் தேவைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதை இறக்கிடுங்க. சுவையான மிளகு ரசம் ரெடி. இப்போ மழை காலம் அதிகமாக எங்கே பார்த்தாலும் மழை காலமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சளி, இருமல் இப்படி எல்லா தொல்லையும் வருது. ஸோ இந்த ரசம் வச்சு குடிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரைஸோடு சாப்பிடும்போது வெறும் ரசத்தையும் குடித்தாலே ரொம்ப நல்லது தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. நன்றி.